அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 400 அடிங்க. காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், 400 அடியில் வந்து பொங்கலூர் சைட்டுங்க. பொங்கலூர்னா நம்ம திருப்பூருக்கு தாராவூருக்கு சென்ட்ரல் லைன் இல்லைங்க. 400 அடி. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதை காட்டியிருந்தோம். இப்போ ஸ்லாப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா இங்கே பாருங்கள், நம்ம 400 அடிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். 2 வண்டி நம்ம கிட்ட வந்திருக்கு. 2 வண்டி எதனால் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த சைட்டில் ஃபஸ்ட்டு போஸ்ட் எட்டு வந்தாச்சு, செகண்டு ஸ்லாப் எட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாமே போஸ்ட் நிறுத்தியாச்சு, செகண்ட் லேயர் ஃபுல்லாக ஸ்லாப் நிறுத்தியாச்சுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி. ஃபஸ்ட் குவாலிட்டினா நம்மளுக்கு க்யூரிங் வந்து 15 நாள் 1 செகண்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ண 8 பிசட் தான் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இது வந்து காஸ்ட் வைஸு ரெடிமேட் காம்பவுண்ட் வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மிங்க. 3 பெனிஃபிட்டுங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் எப்போவுமே 3 பெனிஃபிட்டுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், நாமக்கல் எல்லா இடத்துல இது ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்குது. இதில் வந்து நாங்கள் இன்னொன்று மெத்தட் என்ன பண்ணியிருக்கோன்னா, எல்லோரும் ப்ரொமோட்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, பில்டர்ஸு எல்லோரும் கன்சல்டிங் பண்ணி ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு மெத்தட்னா என்ன மெத்தட்னா, இந்த போஸ்ட் இருக்குல்லங்க, இந்த போஸ்ட்டில் வந்து எல்லாமே நார்மல் ஸ்லாப் போடுறோம். நார்மல் ஸ்லாப் போடும்போது நம்ம மண் வளம் கம்மியாக இருக்கும்போது நார்மல் ஸ்லாப் தாங்கிறது இல்லைங்க. அதனால் பிக் ஸ்லாப் போடுறோம். பிக் ஸ்லாப் எதனால் போடுறோன்னா, இந்த மண் வந்து கிராவல் மண். அப்படியே காட்டுங்க சார். அவர் காட்டுறாரு பாருங்கள். இங்கே பாருங்கள், அவர் காட்டியிருந்தாரு. அந்த கிராவல் மண் ஃபுல்லாமே இந்த 2 அடிக்கு வந்து நம்ம மண் ஃபில் பண்ணும்போது அந்த தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு இல்லை. அதனால் அந்த பிக் ஸ்லாப் போடும்போது நல்லா க்ரிப்பாக நல்லா நிற்கிதுங்க. அதனால் 2 இன்ச் ஸ்லாப் போடுறோம். 2 இன்ச் ஸ்லாப் இது வந்து 10 அடி போஸ்ட்டுங்க. டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போஸ்ட்னா 8 ஸ்லாப். 8 ஸ்லாப்பில் 2 ஸ்லாப்பும், இது ஒரு ஸ்லாப்பு, இது ஒரு ஸ்லாப், 2 ஸ்லாப் வந்து பிக் ஸ்லாப் போடுறோம். அது 2 இன்ச்சு கணம். அது ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 6 பீஸு, ஒரு மூட்டை பண்ணால் 6 பீஸு வந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியாக ஜாயிண்ட் ஆகிரும். இன்னொன்று வந்து 3 பெனிஃபிட் சொல்லியிருந்தோம்லங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் சைட்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1. 2வது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மிங்க. கிட்டத்தட்ட இது வந்து 6 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல நமக்கு ஹாலோ பிளாக்கோ செங்கலை போட்டு 6 லட்ச ரூபா வருங்க. இது 2 லட்சத்தில் வேலை முடிஞ்சிச்சு. 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா குயிக் ப்ராசஸுங்க. குயிக் ப்ராசஸ்னால் ஹாலோ பிளாக்கோ செங்கல் வச்சு நம்ம பண்ணும்போது கிட்டத்தட்ட இது 1 மாதம் ஆகும். இந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் போடணுன்னா, ஹாலோ பிளாக்கில் போடணுன்னா 1 மாதம் ஆகும். இது வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் 4 நாளுங்க. நம்ம கரெக்டாக சனிக்கிழமை வந்து விசிட் பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். புதன் இல்லைன்னா வியாழக்கிழமை முடிஞ்சிருங்க. காட்டுங்க சார். இங்கே பாருங்கள், எல்லா இதில் நான் சொல்லிட்டேன். இப்போ பாருங்க, போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம காங்கிரீட் போட்டாச்சு. காங்கிரீட் போட்ட முடிச்சு அடுத்த நிமிஷமே வந்து நம்ம பிக் ஸ்லாப் ஃபிட் பண்ணியாச்சு. பிக் ஸ்லாப் காட்டுறோம். இங்கே பாருங்கள், பிக் ஸ்லாப் வந்து 2 ஸ்லாப் வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபிட் பண்ணுறதே அழகாக காட்டியிருக்காங்க. எப்படின்னா, இது 10 அடி போஸ்ட்டு, டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சுன்னா மீதி வந்து 2 ஸ்லாப்பு, 1, 2. இந்த மண் இருக்குல்லங்க, இது கிராவல் மண். இந்த கிராவல் மண் நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். சைட் கார் வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணும்போது இது தள்ளும்போது எந்த ப்ராப்ளம் வராது. இது வந்து பிக் ஸ்லாப்புக்கு அப்புறம் நார்மல் ஸ்லாப் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வயல் ஏரியா, இந்த மாதிரி காடு சைடு, பில்டிங் ஏரியா, ஃபேக்ட்ரி, கமர்ஷியல் இடத்துல எல்லாம் நம்ம தைரியமாக போடலாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் பிக் ஸ்லாப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். காட்டுங்க சார். ஃபுல்லாக காட்டுங்க சார். இப்போ பாருங்க, எல்லாமே வந்து பிக் ஸ்லாப் போட்டாச்சு. இனி அடுத்த நாளைக்கு வந்து லோடு வர்றது வந்து நார்மல் ஸ்லாப்பு நம்மளுக்கு 8ல் 2 போச்சுன்னா 6 ஸ்லாப் வந்து நார்மல் ஸ்லாப் வந்துடும். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து இந்த லோடு வந்து வண்டியிலேருந்து இறக்கல. டிரான்ஸ்போர்ட்டு, லேபர்ஸு, மெட்டீரியல் ஸ்டாக்கு எல்லாமே பண்ணால் தான் இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம குயிக்காக வேலை முடிக்க முடியும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் போடுறதுக்கே போவாங்க. நம்மக்கிட்ட அப்படி இல்லைங்க. 2000 அடிக்கு வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். 1 பார்த்திங்களா, ஒரு செட்டு விடுற இடத்துல நம்ம 2 செட்டு விட்டு வேலையை வந்து குயிக்காக முடிக்கிறோம். எதனால்னா, நம்ம கிளைண்ட்டு வந்து ரொம்ப நாள் லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்ம 3 செட்டு 4 செட்டு பக்கம் விடுறதுங்க. இது பாருங்கள், ஒரு செட்டு வந்து ஸ்லாப் இறக்குறாங்க, ஒரு செட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு செட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.
இந்த மாதிரி காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் கம்பல்சரி போட்டுட்ருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து வீட் சைடு போட்டுட்ருந்தாங்க. இப்போ எல்லாமே கமர்ஷியல் சைடு போட்டுட்ருக்காங்க. கமர்ஷியல் சைடு ஃபுல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், போஸ்ட் காங்கிரீட் வந்துடுங்க. 6 அடிக்கு ஒரு போஸ்ட் நம்மளுக்கு கம்பல்சரி கொடுத்துட்றோம். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம போஸ்ட் இறக்கி வச்சுருக்குறோம். நாளைக்கு வந்து இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு போஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுடுவோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து 11 அடி போஸ்ட்டுங்க. 11 அடி டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போச்சுங்க. மீதி 9 ஸ்லாப்புங்க. 9ல் 2 வந்து பிக் ஸ்லாப்புங்க. பிக் ஸ்லாப்பு போயிடுச்சுன்னா 7 ஸ்லாப்பு நார்மல் ஸ்லாப்புங்க. இங்கே வரைக்கும் பில்லர் குழி எடுத்துருக்காங்க அவங்க. ஃப்ரண்ட் சைடு இது எவ்வளோ நீட்டாக வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போகிற பாருங்க. அங்கே பாருங்கள், நம்ம ஓனரு 2 வண்டி எல்லாம் நின்று நம்ம ஒர்க்கு முடிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி சைட் இருந்தால் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி. வணக்கம்.